ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன இப்படி ஒரு குளத்தில் இருக்க சொல்லிட்டு பார்க்காதீங்க. அது தனியாக வந்து ஹாய் சொல்லிட்டேன்னு பார்க்காதீங்க. மணி 3 ஆகுது. இப்போ வந்து தெருவில் யாருமே இல்லை. என்னது இது? ஜாலியாக இருக்கு. இன்னைக்கு ஊருக்குள்ள ஒரு வேலையும் காணா, ஊரே ஒரே மயான காட்சி அளிக்குது. பண்ணிட்டு இருக்கோம். நம்ம வந்து நம்ம ஃபர்ஸ்டாலாம் வந்து போகி கொண்டாடிட்டு நம்ம எல்லோரும் கிளம்ப போகிறோம். நம்ம ட்ரிப்பு போகிறோம். நந்தினி எங்கன்னு கேட்டிங்கன்னா மணி 3 மணி ஆகுதுனால அவங்கள எழுப்ப முடியாது, அவங்க தூங்குறாங்க. அதனால் நம்ம எழுந்து இப்போ வந்து போகி கொடுத்திட்டு நம்ம போய் கிளம்புவோம். 4 மணிக்கு அவங்கள எழுப்பலாம். வேறு யாரும் இல்லை, நம்ம மம்மி தான் ஸ்டார்ட் பண்ணுறா. பார்த்தீங்களா, எழுப்பி விட்டா புகைய நல்லா தக 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 தகன்னு எரியுது. எங்கள் மம்மிக்கு ஹெல்ப் பண்ணுறன்ற பேரில் சும்மா பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். அவங்க அதை பண்ணிகிட்டு இருக்காங்க, நான் வாட்டி வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். நீங்களாம் சொல்லலாம் இதெல்லாம் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டு. எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் அமைதியாக பக்கத்தில் உட்காரதே பெரிய ஹெல்ப். அவங்க தொல்லை பண்ணாமல் இருக்கிறது. நல்லாயிருக்கும். ஸ்பைடர்மேன் எங்கேயாவது கேர்லியாக நடந்துக்கிறோமா? நடந்துக்கவே மாட்டோம். நம்மளோட பங்களிப்பை முடிச்சுட்டு நம்ம வந்தாச்சு. போயிட்டு இப்போ நம்ம ரெடியாக ஆரம்பிப்போம். நான் போய் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். பை. ஹாய். இன்ட்ரோ வீட்டில் தானே எடுக்கணும், நீ எடுக்கிறீங்க இவ்வளோ தூரம் வந்துட்டு? நான் ஏற்கனவே இன்ட்ரோ எடுத்துட்டேன். கிளம்பிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னால் வீடியோ எடுக்க முடியல. வழக்கம் போல் தான் எல்லாத்தையும் அறக்க பேக் பண்ணிகிட்டு இருந்தோம். நல்லா இருக்கீங்க. நம்ம கிளம்பியாச்சு. ஸ்டார்டட். இப்போ ஸ்டார்ட் ஆயிடுச்சா? அங்க பாத்தியா, வசந்த மாளிகை சிவாஜி மாதிரி இருக்கிறா. ஏய், நான் கெட்டப் இது. ஏய், நான் கெட்டப் இது. வசந்த மாளிகை சிவாஜி கெட்டப்பா. ஆமா ஆமா, அந்த படம் தானே. குளிருதுடா அப்படா. பாத்தியா, என்னை விட்டுட்டு எடுக்கிறீங்க, என்னை விட்டுட்டு போட்டோ எடுக்கிறீங்க. பாத்தியா, நான் வெளியே இங்க குளிர்ல இருக்கேன், நீங்க மட்டும் ஜாலியா உள்ள போட்டோ எடுத்துட்டு இருக்கீங்க. குட்டுமா குட்டு எடுக்கிறாங்களாமா. குட்டுமா குட்டு ஸ்பீடா ஆட்டே, வேகமா ஆட்டணும். குட்டுமா குட்டு குட்டுமா குட்டு குட்டுமா குட்டு குட்டுமா குட்டு சுபல்லனா குட்டுமா குட்டு எடுத்து 1/2 கூட ஆகல, அதுக்குள்ள ஒரு ஷாப்பிங் போட்டாச்சு டீ குடிக்கிறதுக்கு. வாயை பார்த்து வேடிக்கை பாக்குறேன், என்ன கூட்டு போறாங்க பாத்தீங்களா? வாயை பார்த்து வேடிக்கை பாக்குறேன். அதான் குடிக்க மாட்டேன், நான் வேடிக்கை பார்ப்பேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரும் இந்த துப்பட்டாக்கு ஒரு காமெடி பண்ணாங்க. ஏதோ என்ன காமெடியோ பண்ணாங்க. சிவாஜி காமெடி பண்ணாங்க. இப்போ அந்த துப்பட்டாவை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு பாருங்க. மானங்கிட்ட இப்படி தாங்க ரீல்ஸ்லாம் எடுக்கிறாங்க பாருங்கங்க. யாருன்னா இதை யூஸ் பண்ணி இப்படி எடுப்பாங்களாங்க. கூடிய சீக்கிரத்தில் ரீல்ஸ் வரும் பாருங்க. இன்ஸ்டாகிராமில் எங்களை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அவ்வளோதான். தீஞ்சு போன தோசையை சர்வர் வைக்கிறேன்னு சொன்னால் எங்கள் அப்பா சரின்றாரு. நந்தினிக்கு தான் எல்லாமே. எங்கே போனாலும் என் முகராசி அப்படிதான் இருக்கு போல. கேமரா தூக்கிட்டா போதும். அவ கல்யாண வீடா இது? கேமரா பார்த்தேன். எங்கள் அம்மா நான். ஓ, ஆக்டிங் அவ்வளோ மாதிரியா? யாரும் சாப்பிட்டு இருந்தாச்சு. ஸ்லோ ஈட்டர் என்ன வரைக்கும் வீட்டுக்கு போறீங்க? வீட்டுக்கு ஏன்டா தாதா மாதிரி உட்காந்துருக்க? சொல்ற இருக்கு இன்ஸ்டா எவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கேன்? 1006. அவங்களோட ஒரு வீடியோ வந்து இப்போ வைரலாக போயிட்டுருக்கு. அதனால வந்து அவங்க அப்படி தான் பேசுவாங்க. ஐயோ, இப்பெல்லாம் போடாது, அப்புறம் அவ்வளோதான். அப்போ தான் பேஜை வந்து பார்ப்பாங்க. வேணாம், போயிட்டாங்க.
யாருன்னே தெரியாத மாதிரி போறாரு. யாருன்னா இப்படி உட்கார்ந்து வருவாங்களா கார்ல? என்னடா காஸ்டியூம் அது? ட்ரெஸ் வந்து ஷாலு. எதுக்கு ஷால் போட்டுனுக்குற? இப்படி பைத்தியக்காரி மாதிரி இருந்தா சிரிக்காம என்ன பண்ணுவாங்க? ஆறரை மணிக்கு கிளம்பணும். மணி வந்து என்ன பண்ற 6:30 மணிக்கு கிளம்பணும். மணி வந்து 10:30 ஆகுது. இப்போதான் நம்ம வந்து 100 கிலோமீட்டரே டச் பண்ணியிருக்கோம். சரியான டிராபிக். அங்க ஒருத்தி பாரு பின்னாடியே. லேடிஸ் இது நம்ம எப்போ போறோம்னு பார்ப்போம். உன்னை நான் பாசமா வளர்த்தேன்னு சொன்னா இல்ல பாசமா இவன் செர்லா கொடுக்கல எனக்கு. எங்க அம்மா அந்த சைடு பாக்கும் போது செர்லா கெட்ட வாயில போட்டிருப்பா. அதுக்குதான் அம்மா நான் தங்கச்சியை பாத்துக்கிறேம்மா, அம்மாவோட தங்கச்சியை பாத்துக்கிறேன். இப்ப நான் ஆக்சுவலி அது என்ன பண்றீங்க புதுசா வரல? நான் பொரிய போட்டு கிடைக்கு அந்த பாட்டு தாங்க. இப்ப எப்படி சொல்லிட்டா பாத்தீங்களா? இவளை வளர்த்து ஆளாக்கி இது பண்ணதுக்கு நீ செர்லாக் திருடின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கா இவ. இல்ல ஆமா, எனக்கு வந்து எப்படின்னா வந்து எல்லாரும் சொல்றவங்க என்ன சொல்லுவாங்க, நீ அம்மா கிட்டே ஓட்டியிருப்ப அக்கா கிட்ட ஓட்டியிருப்பேன்னு சொல்லல. இப்ப எங்க அம்மா சொன்னாங்க, நீ அவகிட்டதான் இருப்பா, அவதான் உன்னை வளர்த்தன்னாங்க. சரி அப்படி சொன்னோட முடிஞ்சிச்சு. சரி நான் கூட ஒத்துக்கிட்டேன். சரி அதுக்கப்புறம் எங்க அம்மா சொன்னாங்க, உனக்கு அவதாண்டி அம்மா கொடுங்கம்மா பாப்பாக்கு நான் செர்லா கூட்டுறேன்னு சொல்லி ஒரு மம்மி செர்லா கூட்டுறேன்னா எனக்கு அப்பதான் ஸ்ட்ரைக் ஆச்சு. இந்த நாய் செர்லாக் புடுங்கி தின்னோம், அதுக்காக என்ன வளர்த்தேன்னு சொல்லிட்டு என்ன வளர்க்குற சாக்குல செர்லாக் தின்றுப்பா, திருடி தின்றுவா, புடுங்கி தின்றுவா, திருடி தின்று. நான் பொரிய போட்டு வளர்த்த நாய் வருது என்ன கடிக்க, மனசு வரல எனக்கு வளர்த்த நாய் அடிக்க நீங்களா எனக்கு நேரத்துல இப்பதான் 80 வருது ஸ்பீடு. என்னப்பா இவ்வளவு நேரம் 40, 50 போய் இப்பதான் ரோடு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. ஆனா ஆல்ரெடி மணி 11 ஆக போகுது. இப்பதான் நம்ம வந்து ஒரு 150 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டு இருக்கோம்.